Friends, welcome to Agrarian Monk YouTube channel. SAC 101 Fundamentals of Soil Science அந்த கோர்ஸோடைய பிஃபோர் மிட் டேர்ம்க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயில்ஸ் வந்து 2015. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 2015 வந்து என்னது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சாயிலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? அது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. செகண்ட் பாருங்கள். ஸ்ட்ரோக்ஸ் லா அண்ட் பயோகஸ் ஹைட்ரோமீட்டர் இஸ் ரிலேட்டட் டு சாயில் டெக்ஸ்சர். சரிங்களா? இந்த சாயில் டெக்ஸ்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்னது ஸ்ட்ரோக்ஸ் லா யூஸ் பண்ணுவாங்க, பயோகஸ் ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒவ்வொரு சாயில் டெக்ஸ்சர், ஸ்ட்ரக்சர், பல்க் டென்சிட்டி, பார்ட்டிகல் டென்சிட்டி அதெல்லாம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க, என்ன லாஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஃபைவ்ல கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாயில் டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக்ஸ் லா அப்புறம் பயோகஸ் ஹைட்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் தேர்ட் ஒன் பாருங்கள். யூனிட் ஆஃப் பார்ட்டிகல் டென்சிட்டி. பார்ட்டிகல் டென்சிட்டியோட யூனிட் வந்து கிராம் சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப் சொல்லலாம், இல்லாட்டி கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் டோகுச்சவ். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் ரஷ்யன் சயின்டிஸ்ட் டோகுச்சவ் தான் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜேடபிள்யூ லீதர் யார்? ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? லைபெக் வந்து ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இதெல்லாம் மென்ஷன் நோட் பண்ணிக்கங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். விச் சாயில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் டைனமிக் சாயில் டெக்ஸ்சர். சரிங்களா? எந்த சாயில் ப்ராப்பர்ட்டியும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சாயில் ஸ்ட்ரக்சர், டென்சிட்டி, ஈஸியெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியும். சரிங்களா? சாயில் டெக்ஸ்சர் நம்மளால் மாற்றிக்க முடியாது. சரிங்களா? சிக்ஸ்த்து பாருங்கள். சில்ட் கண்டென்ட் ஆஃப் சாயில் இஸ் குட் இண்டிகேட்டர் ஆஃப் டேஸ். சரிங்களா? ஒரு சாயிலுடைய சாயில் டெக்ஸ்சர் என்னது? சாண்டு, கிளே, செல்ட்டு சொல்லுவோம். அந்த செல்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தால் அது எதோட இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எரோடபிலிட்டி. சரிங்களா? செல்ட் அதிகமாக தான் என்ன பண்ணும்? அது வந்து காற்றுல மிதந்துக்கிட்டு என்னது சாயில் வந்து எரோடாகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? வாட்டரில், விண்டில் எரோடாகி போய்கிட்டே இருக்கும். செவன்த் ஒன் ஸ்டடி ஆஃப் சாயில் இன் ரிலேஷன் டு பிளான்ட் க்ரோத் இஸ் எடப்பாலஜி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எடப்பாலஜி ஸ்டடி ஆஃப் சாயில்ஸ் இன் ரிலேஷன் டு பிளான்ட் க்ரோத். இது பெடாலஜி பாருங்கள். பெடாலஜினா அது ஸ்டடி ஆஃப் சாயிலோடைய ஆரிஜின், டெவலப்மெண்ட் அதை பற்றி படித்தா பெடாலஜி. சரிங்களா? சாயில் இன் ரிலேஷன் டு பிளான்ட் க்ரோத் அதை படித்தா வந்து எடப்பாலஜி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்த் ஒன் நேச்சுரலி அக்கரிங் அக்ரிகேட்ஸ் ஆர் கால்ட் பேட். சரிங்களா? பேட்டுங்கிறது என்னது? நேச்சுரல் அக்கர் ஆகிறது. கிளாடுங்கிறது என்னது? நம்மளா உருவாக்குறது, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது வந்து அது கிளாட். சரிங்களா? கிளாட் வந்து ஆர்டிஃபிஷியல், பேட் வந்து நேச்சுரல் அக்ரிகேட். விச் ஆஃப் தி நைன்த் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹார்டஸ்ட் மினரல்? டைமண்ட். சரிங்களா? இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் மினரல், இடத்துல இருக்கிறதுலே வந்து ஹார்டஸ்ட் மினரல் வந்து டைமண்ட் தான். 10th ஒன் ஸ்மாலஸ்ட் வால்யூம் ஆஃப் சாயில் வந்து பெடான். சரிங்களா? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வால்யூம் சாயில் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் வால்யூம் மினிமமான இருக்கக்கூடிய வால்யூம் என்னது? பெடான் தான். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. சரிங்களா? 11 வந்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி கேட்டகரி ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர்? சரிங்களா? டைப், கிளாஸ், கிரேட் இது மூணு என்னது? சாயில் ஸ்ட்ரக்சரோடைய ஒரு கேட்டகரி. சரிங்களா? சில்ட் வந்து என்னது? சாயில் ஸ்ட்ரக்சரோடைய கேட்டகரியில் வராது. அது என்னது? டெக்ஸ்சரோட கேட்டகரியில் வரும். சரிங்களா? 12th பாருங்கள். லட்டின் வேர்ட் சோலம் மீன்ஸ் ஃப்ளோர். சரிங்களா? லட்டின் வேர்டு சோலம் அப்படிங்கிற சாயில் சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த வேர்டு வந்து லட்டின் வேர்டு ரூட் வேர்டு வந்து சோலம்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். 13 பாருங்க. அனரோபிக் ரெடக்ஷன் ஆஃப் அயான் அண்டர் வாட்டர்லாக்டு கண்டிஷன் இஸ் கால்ட் ஜெலிசேஷன். சரிங்களா? ஜெலிசேஷன் அப்படிங்கிறது என்னது? வாட்டர்லாக்டு கண்டிஷனில் சரிங்களா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்போது நடக்கிறது என்னது? ஜெலிசேஷன். சரிங்களா? அனரோபிக் ரெடக்ஷன் ஆஃப் அயான் அண்டர் வாட்டர்லாக்டு கண்டிஷன் வந்து ஜெலிசேஷன். 14 outermost layer of earth that is composed of soil and subject to soil formation process is பெடோஸ்பியர். சரிங்களா? நம்மளோட எர்த்தில் வந்து என்னது? ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லி 3 லேயர் இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அந்த சாயிலில் தான் என்னது? பெடோஸ்பியர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர், அட்மாஸ்பியரில் கேஸஸ், இது வந்து லித்தோஸ்பியர்னா மேடப் ஆஃப் ராக்ஸ். சரிங்களா? பெடோஸ்பியர் வந்து என்னது? சாயில். சரிங்களா? சாயிலை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் வந்து பெடோஸ்பியர்.
15 which of the soil structure gives gritty feeling சரிங்களா அந்த ஒரு கிரிட்டின்னு அந்த ஒரு நர நரன்னு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறது வந்து சாண்டி லோம் சரிங்களா சாண்ட் இருந்தால் தான் அந்த கிரிட்டி ஃபீலிங் வரும் சரிங்களா மற்றதெல்லாம் என்னது லோமில் வரலாம் பட் அதனால் என்னது சாண்ட் இருந்தால் தான் என்னது அந்த கிரிட்டி ஃபீலிங் வந்து வரும் சரிங்களா அந்த ஒரு சொரசொரப்பான அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிரிட்டி ஃபீலிங் வந்து என்னது சாண்டி லோமில் தான் வரும் 16 பாருங்க which one of the following is not an igneous rock சரிங்களா பசால்ட் கிரானைட் புமிஸ் இது மூணு என்னது இக்னீசியஸ் ராக் லைம்ஸ்டோன் தான் என்னது இக்னீசியஸ் ராக் கிடையாது சரிங்களா இதில் புமிஸ் என்னது இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து வாட்டரோட கம்மியாக இருக்கும் வாட்டரில் நம்ம த்ரோ பண்ணோம்னு இது வந்து வாட்டரில் வந்து மிதக்கிற ஒரு ராக் வந்து என்னது புமிஸ் சரிங்களா லைம்ஸ்டோன் என்னது இக்னீசியஸ் ராக் கிடையாது பசால்ட் கிரானைட் ரெண்டும் வந்து இக்னீசியஸ் ராக் 17 basic pedogenic process of soil formation was given by சைமன்சன் சரிங்களா சைமன்சன் தான் என்னது பெடாஜெனிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காரு அது என்னது ஒரு ஃபோர்ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் சரிங்களா ஃபோர்ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் பேசிக் பெடாஜெனிக் ப்ராசஸ் கிவன் பை சைமன்சன்ஸ் 18 which two or more genetically unrelated material are present in a profile is known as அதாவது என்னது ஒரு ப்ரொஃபைலில் ரெண்டு அன்ரிலேட்டடாக என்னது ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்னது லித்தாலஜிக்கல் டிஸ்கண்டினியூட்டி சரிங்களா லித்தாலஜிக்கல் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே ப்ரொஃபைலில் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கக்கூடிய ரெண்டு மெட்டீரியல் இருக்கும் அதுக்கு பேர் வந்து லித்தாலஜிக்கல் டிஸ்கண்டினியூட்டி 19 density of soil solids excluding pore space is known as both A and B true density particle density சரிங்களா போர் ஸ்பேஸ் இல்லாமல் சாலிட் ஸ்பேஸை மட்டும் நம்ம வச்சு அதை வந்து மெஷர் பண்ணால் அது பேர் வந்து பார்ட்டிகல் டென்சிட்டி சரிங்களா பார்ட்டிகல் டென்சிட்டி ஆல்சோ நோன் அஸ் ட்ரூ டென்சிட்டி சரிங்களா அதே வந்து சாலிடு போர் ப்ளஸ் வந்து போர் ஸ்பேஸை வந்து சேர்த்து மெஷர் பண்ணால் அது என்னது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சரிங்களா போர் ஸ்பேஸ் ப்ளஸ் சாலிட் ஸ்பேஸ் ரெண்டையும் சேர்ந்து நம்ம மெஷர் பண்ணால் அது என்னது சரிங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா அப்பரண்ட் டென்சிட்டி என்னது பல்க் டென்சிட்டிக்கு இன்னொரு பேர் தான் வந்து அப்பரண்ட் டென்சிட்டி சரிங்களா பார்ட்டிகல் டென்சிட்டி ஆர் ட்ரூ டென்சிட்டி என்னது எக்ஸ்க்ளூடிங் போர் ஸ்பேஸ் சாலிட் பேஸ் மட்டும் இருந்தால் அது வந்து என்னது ட்ரூ டென்சிட்டி இல்லாட்டி பார்ட்டிகல் டென்சிட்டி 20 which one of the following mineral is abundant in ஹோல் எர்த் க்ரஸ்ட் சரிங்களா எர்த்தோட க்ரஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்கிற மினரல் ராக் எதுன்னு கேட்டிருக்காங்க இக்னீஷியஸ் ராக் தான் சரிங்களா அதே ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டரில் அதிகமாக இருக்கக்கூடிய ராக் வந்து என்னது செடிமெண்ட்ரி ராக் சரிங்களா ஓவராலாக எர்த்தோட க்ரஸ்ட்டில் இருக்கிறது வந்து இக்னீஷியஸ் ராக் ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது வந்து செடிமெண்ட்ரி ராக் சரிங்களா ஓவராலாக இக்னீஷியஸ் ராக் 21st பாருங்கள் சாயில் இஸ் ஏ டைனமிக் நேச்சுரல் பாடி அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினேஷனை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா பக்மேன் அண்டு பிராடி சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாயில் இஸ் ஏ டைனமிக் நேச்சுரல் பாடி அப்படின்னு சொல்கிற அந்த டெஃபினேஷனை கொடுத்தது வந்து பக்மேன் அண்டு பிராடி சரிங்களா சாயில் இஸ் டேஸ் டைமென்ஷனல் பாடி 3 டைமென்ஷனல் பாடி சரிங்களா சாயில்ங்கிறது 3 டைமென்ஷனல் பாடி 23 பாருங்க காம்பனண்ட்ஸ் ஆஃப் சாயில் விச் ஆக்குபைஸ் 5% ஆன் வால்யூம் பேசிஸ் சரிங்களா வால்யூம் பேஸ் பண்ணி சாயில் வந்து என்னது அதோட வால்யூமை பேஸ் பண்ணி 4 இது இருக்கும் சரிங்களா அதில் 5% இருக்கிற காம்பனண்ட் வந்து என்னது ஆர்கானிக் மேட்டர் சரிங்களா 45% மினரல் மேட்டர் 5% ஆர்கானிக் மேட்டர் 25 சாயிலர் அண்டு சாயில் வாட்டர் ஆன் வால்யூம் பேசிஸில் சரிங்களா ஆர்கானிக் மேட்டர் வந்து 5% இருக்கும் 24 which one of the following mineral is most resistant to weathering சரிங்களா வெதரிங்க்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து குவார்ட்ஸ் சரிங்களா ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது குவார்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வெதர் ஆகக்கூடியது வந்து ஜிப்சம் சரிங்களா மோஸ்ட் ரெசிஸ்டண்ட் வந்து குவார்ட்ஸ் லீஸ்ட் ரெசிஸ்டண்ட் வந்து என்னது ஜிப்சம் சரிங்களா ஈஸியானது அது வந்து வெதர் ஆகிறது வந்து ஜிப்சம் 25 primary silicate minerals with hexagonal structure are called ஃபில்லோசிலிகேட்ஸ் சரிங்களா ஃபில்லோசிலிகேட்ஸ்னால் என்னது அது வந்து இந்த ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் சிலிகேட் மினரல் சரிங்களா சிலிகேட் மினரல் வித் ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர் வந்து என்னது ஃபில்லோசிலிகேட் 26 அப்பர் பிளாஸ்டிக் லிமிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லிக்யூட் லிமிட் சரிங்களா பிளாஸ்டிசிட்டி லிமிட் என்னது அது குளகுளன்னு இருக்கிறது என்னது அப்பர் லிமிட் அதிகமான லிக்யூட் இருந்தால் அது என்னது அப்பர் லிமிட்னு சொல்லலாம் சரிங்களா நடுவில் இருக்கிறது வந்து பிளாஸ்டிசிட்டி நம்பர்னு சொல்லலாம் என்னது லோயராக இருக்கிறது வந்து பிளாஸ்டிசிட்டி லிமிட் இல்லாட்டி என்னது லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா லிக்யூட் லிமிட்டுங்கிறது என்னது அப்பர் பிளாஸ்டிக் லிமிட் சரிங்களா ரொம்ப என்னது குளக்குளான்னு இருக்கிறது 27 ஐடென்டிஃபை தி கெமிக்கல் வெதரிங் ப்ராசஸ் சரிங்களா பாருங்கள் டெபாசிஷன் க்ரீப்பிங் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அது ஃபிசிக்கல் ப்ராசஸ் கார்பனைசேஷன் என்னது கெமிக்கல் ப்ராசஸ் சரிங்களா கார்பனைசேஷன் ஹைட்ரேஷன் ஹைட்ரோலைசிஸ் எல்லாமே கெமிக்கல் வெதரிங் ப்ராசஸ் சரிங்களா டெபாசிஷன் க்ரீப்பிங் சால்டேஷன் இதெல்லாம் என்னது ஃபிசிக்கல் வெதரிங் ப்ராசஸ் 28 relative proportion of sand clay silt is called
டெக்ஸ்சர் சரிங்களா. சாயில் டெக்ஸ்சர் என்னது ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாண்ட் செல்ட் கிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.5ல 1 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. சாயில் ஸ்ட்ரக்சர் வர்சஸ் சாயில் டெக்ஸ்சர் சரிங்களா. சாயில் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சாயில் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சரிங்களா. சாண்ட் செல்ட் கிளே அதோட ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் வந்து சாயில் டெக்ஸ்சர் சரிங்களா. அதே மாதிரி சாயில் டெக்ஸ்சர் என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்து மாற்ற முடியாது. நாட் டைனமிக் சரிங்களா. சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து டைனமிக். நம்மளால் அக்ரானமிக் ப்ராக்டிஸ் மூலிமா நம்மளால் என்ன முடியும் சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிக்க முடியும். 29 டென்சிட்டி ஆஃப் தி கோர் சரிங்களா. எர்த்தோட கோரோடைய டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. 9 கிராம் per சிசி சரிங்களா. 9 கிராம் per சிசி 9 to 12 கிராம் per சிசி இருக்கும் எர்த்தோட கோரோடைய டென்சிட்டி. 30 இண்டிகேட் தி கிளாஸ்டிக் செடிமெண்ட்ரி ராக் சரிங்களா. கிளாஸ்டிக் செடிமெண்ட்ரி ராக் வந்து எதுன்னு கேட்குறாங்க சாண்ட்ஸ்டோன் சரிங்களா. கிளாஸ்டிக் செடிமெண்ட்ரி ராக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சாண்ட்ஸ்டோன். 31st 2:1 clay mineral with limited expansion is illite சரிங்களா. இல்லைட்டுங்கிற மினரல் தான் என்னது 2:1 clay mineral with limited expansion வந்து illite. 32 Indian Institute of Soil Science located in Bhopal சரிங்களா. போபால் வந்து Indian Institute of Soil Science இருக்கு. 33 parent material transported and deposited due to gravity is called கொலுவியம் சரிங்களா. கிராவிட்டினால பேரண்ட் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போய் அது டெபாசிட் ஆனால் அது வந்து கொலுவியம். ரிவர் இல்லாட்டி ஃப்ளோயிங் வாட்டரில் வந்து அது வந்து அலுவியம் சரிங்களா. கிளேஷியர்லேருந்து என்னது கிளேஷியர் வாட்டர் ஐஸ்லேருந்து டெபாசிட் ஆனால் கிளேசியம். இது ஏலியனுங்கிறது என்னது யூசிங் விண்ட். 34 மோஸ்ட் அபுண்டன்ட் எலமெண்ட் இன் எர்த்தோட கிரஸ்டில் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் சரிங்களா. மோர் அபுண்டன்ட் இல்லாட்டி மோர் அபுண்டன்ட் நான் மெட்டல் எலமெண்ட்னு கேட்டால் வந்து ஆக்சிஜன் சரிங்களா. மெட்டல் எலமெண்ட் கேட்டால் அது வந்து என்னது அலுமினியம் சரிங்களா. 35 பாருங்க. த ஹரிசாண்டல் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் ஹரிசான் சரிங்களா. ப்ரொஃபைலுங்கிறது என்னது வெர்டிக்கல் செக்ஷன் தான் சொல்லுவாங்க சரிங்களா. கிராஸ் செக்ஷன் சரிங்களா. ஒரு சாண்ட்விச் எடுத்தோம்னா அந்த சாண்ட்விச்சில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் தெரிஞ்சு அது வந்து எல்லா லேயரும் தெரிஞ்சு அது வந்து சாயில் ப்ரொஃபைல் சரிங்களா. அதில் ஒரு லேயர் மட்டும் தெரிஞ்சது வந்து சாயில் ஹரிசான் சரிங்களா. சாயில் ப்ரொஃபைல் வந்து வெர்டிக்கல், சாயில் ஹரிசான் வந்து ஹரிசாண்டல் லேயர். 36 பாருங்க. மெட்டமார்பிக் ராக் ஃபார்ம்டு ஃப்ரம் கிரானைட். கிரானைட்லேருந்து டெரிவ் பண்ண மெட்டமார்பிக் ராக் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. அது வந்து என்னது ஜெனிசிஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ டிஃப்ளோகேட்டிங் கேட்டையான் சரிங்களா. சோடியம் சரிங்களா. மீதியில் என்னது ஃப்ளோகேட்டிங் கேட்டையானாக இருக்கும். கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் எல்லாமே சரிங்களா. டிஃப்ளோகேட்டிங் மட்டும் என்னது சோடியம் அயான் சரிங்களா. 38 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஏ கால்சியம் பெல்ஸ்பர் சரிங்களா. பெல்ஸ்பரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து கால்சியம் பெல்ஸ்பர் எதுன்னு கேட்டுறாங்க அனார்த்தைட் சரிங்களா. அனார்த்தைட் தான் இது கால்சியம் பெல்ஸ்பர். 39 டெபாசிட்ஸ் மேடு பை ஆக்ஷன் ஆஃப் கிளேஷியர் வந்து மொரைன் சரிங்களா. மொரைன் வந்து என்னது கிளேஷியர் வச்சு இது பண்ணுது சரிங்களா. கிளேஷியர் வந்து என்னது பேரண்ட் மெட்டீரியல் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சு அது வந்து மொரைன். 40 பாருங்க. டேஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அமார்பஸ் மினரல் அல்லோஃபைன் சரிங்களா. அல்லோஃபைன் தான் என்னது அமார்பஸ் மினரல் சரிங்களா. 40 அமார்பஸ் மினரலுக்கு எக்ஸாம்பிள் வந்து அல்லோஃபைன். 41 அயன் கண்டெய்னிங் மினரல் இஸ் ஹெமடைட் சரிங்களா. எந்த மினரல் வந்து அதிகமாக அயன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஹெமடைட். 42 மார்பிள் இஸ் மெட்டமார்பைஸ்டு ராக் ஆஃப் லைம்ஸ்டோன் சரிங்களா. லைம்ஸ்டோன் வந்து என்னது மார்பிள்லேருந்து லைம்ஸ்டோன்லேருந்து மார்பிள் கிடச்சிருக்கு. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்ஸ் மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அந்த மினரல்ஸோடைய டைப்ஸ் ராக்ஸோட டைப்ஸ் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சப் கிளாசிஃபிகேஷன் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த 5 மார்க்லையும் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0.5ல் இந்த மினரல்ஸ் வந்து என்னது ரொம்ப ரிப்பீட்டடாக அடுத்தது கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு மினரலுக்கும் ஒரு ராக்குக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா. இக்னிஷியஸ் ராக்னா என்ன சரிங்களா. செடிமெண்ட்ரி ராக்னா என்ன, மெட்டமார்பிக் ராக்னா என்ன, எந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து எந்த மெட்டமார்பிக் ராக் வந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 0.5ல். 43 பாருங்க. an எக்ஸாம்பிள் ஃபார் இக்னிசியஸ் ராக் சரிங்களா. கிரானைட் தான் அதில் இக்னிசியஸ் ராக் சரிங்களா. இதற்குள்ள என்னது அதர் ராக்ஸ். 44 எக்ஸாம்பிள் ஆஃப் 2:1 எக்ஸ்பேண்டிங் டைப் ஆஃப் கிளே மினரல் சரிங்களா. மாட் மோனலைட் சரிங்களா. எக்ஸ்பேண்டிங் வந்து என்னது மாட் மோனலைட் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பேண்டிங் கிளே மினரல் 2:1 எக்ஸ்பேண்டிங் கிளே மினரல் வந்து மாட் மோனலைட்.
45 minerals classified based on the specific gravity, heavy and light minerals. சரிங்களா, specific gravity பேஸ் பண்ணி மினரல் பிரிச்சிருக்கிறது என்னது, heavy and light minerals. 46 பாருங்க, hardness of mineral is expressed in Mohs scale. சரிங்களா, முன்னாடி பார்த்து இருக்கிறதுலே வந்து ஹார்டஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது, டைமண்ட் தான். சரிங்களா, ரொம்பவும் லோயஸ்ட்டாக இருக்கிறது வந்து டாக் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஹார்ட்னஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மோஸ் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதோட ரேஞ்ச் வந்து 1 to 10 வச்சு மெஷர் பண்ணியிருப்பாங்க. டைமண்டுக்கான இருக்கிறதே வந்து ஹையஸ்ட் வந்து 10 இருக்கும். 47 பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் கிளே மினரல். கிளே மினரலோட பார்ட்டிகல் சைஸ் வந்து லெஸ் தென் 0.002 mm. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, கிளே மினரலோடைய பார்ட்டிகல் சைஸ் லெஸ் தென் 2 0 வரும். சரிங்களா, பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 0 வரும், 002 mm. 48 which of the following ferromagnesian mineral, மைக்கா. சரிங்களா, மைக்கா தான் அது ஃபெரோமெக்னீஷியன் மினரல், மற்றதுல என்னது நான் ஃபெரோமெக்னீஷியன் மினரல். சரிங்களா, இதுவும் மற்ற கொஸ்டின்ஸு கேட்கலாம். நான் ஃபெரோமெக்னீஷியன் மினரல் எதுன்னு சொல்லி கேட்டால் என்னது ஃபெல்ஸ்பர், குவார்ட்ஸ், அல்பைட் எழுதலாம். ஃபெரோமெக்னீஷியன் மினரல் வந்து மைக்கா. 49 which of the most active factor of soil formation, climate தான். சரிங்களா, கிளைமேட்னு தான் என்னது ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆக்டிவ் ஃபேக்டர் வந்து கிளைமேட், தட் இன்க்ளூட்ஸ் என்னது ரெயின்ஃபாலும் என்னது இதில் வரும். சரிங்களா, 50 பாருங்க, a thick layer of solid rock below the crust which comprises mixed metals and silicates and basic rocks வந்து மேண்டல். சரிங்களா, எர்த்தோட இது வந்து என்னது 3 தான் இருக்குது. சரிங்களா, crust, மேண்டல், கோர். சரிங்களா, crustங்கிறது மேலே இருக்கக்கூடிய லேயர், மேண்டல்ங்கிறது நடுவில் இருக்கிறது, கோர் என்னது அந்த சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது. சரிங்களா, மேலே இருக்கக்கூடிய அந்த மிடில் இருக்கக்கூடிய திக் லேயர் ஆஃப் சாலிட் ராக். சரிங்களா, அது எப்படி இருக்கும், பிலோ தி கிரஸ்ட் கீழே இருக்கும். சரிங்களா, அது என்னது மெட்டல்ஸ் அண்ட் சிலிகேட் பேசிக் ராக்ஸ் இருக்கிறது வந்து என்னது மேண்டல். 51 as per Jani's soil formation equation R denotes elevation or slope. சரிங்களா, soil forming equation வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 2 மார்க்கில் கேட்கறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஜென்னிஸோட சாயில் ஃபார்மிங் ஈக்குவேஷனில் அந்த ஆர் வந்து எதை டினோட் பண்ணுது, என்னது எலிவேஷன் ஆர் ஸ்லோப்பை டினோட் பண்ணுது. 52 dash is the process of mixing soil. சரிங்களா, பெடோடர்பேஷன். சரிங்களா, பெடோடர்பேஷன் என்னது மிக்ஸ் பண்ணுறது, சாயில் வந்து என்னது மிக்ஸ் பண்ணுறது. சரிங்களா, அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா, பிளான்ட்டோ இல்லாட்டி அனிமல்ஸோ வேறு ஏதாவது ப்ராசஸ்னால அந்த சாயில் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து பெடோடர்பேஷன். 53 பாருங்க, பிரின்சிபல் ஆஃப் செடிமெண்டேஷன் இஸ் யூஸ்ட் இன் விச் மெத்தட் ஆஃப் சாயில் டெக்ஸ்சரல் டிட்டர்மினேஷன். சரிங்களா, இன்டர்நேஷனல் பெப்பட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சாயில் டெக்ஸ்சர் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் பெப்பட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதான் அது பிரின்சிபல் ஆஃப் செடிமெண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரோக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸ்ட்ரோக்ஸ்லாம், இன்டர்நேஷனல் பெப்பட் மெத்தட், பிரின்சிபல் ஆஃப் செடிமெண்டேஷன். சரிங்களா, இதெல்லாம் வந்து என்னது சாயில் டெக்ஸ்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, மற்றதும் என்னது ஃபீல்ட் மெத்தட், ஹைட்ரோமீட்டர். சரிங்களா, பீக்கர் மெத்தட் என்னது சாயில் டெக்ஸ்சருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஃபீல்ட் மெத்தட் வந்து என்னது ஃபீல்டு லெவலில் யூஸ் பண்ணுறது. சரிங்களா, மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இன்டர்நேஷனல் பெப்பட் மெத்தட், அதில் தான் என்னது பிரின்சிபல் ஆஃப் செடிமெண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரோக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, சாயில் ஸ்ட்ரக்சரல் அனலைஸில். 54 arrangement of primary soil particles and their aggregates into certain pattern is known as soil structure. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயில் ஸ்ட்ரக்சர் என்னது பிரைமரி சாயில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தேர் அக்ரிகேட்ஸ். சரிங்களா, இன்டூ சர்டைன் பேட்டர்ன், அதான் என்னது சாயில் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, சாயில் டெக்ஸ்சர்னா என்ன அர்த்தம், ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாண்ட், கிளே, சில்ட். சரிங்களா, டெக்ஸ்சரை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சரிங்களா, அது வந்து என்னது நாட் டைனமிக். சரிங்களா, ஸ்ட்ரக்சர் வந்து என்னது டைனமிக் ஒன். 55 பாருங்க, to be designated a clay a soil must have contained at least dash percentage of clay. சரிங்களா, ஒரு சாயில் வந்து கிளே சாயில் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னது மினிமம் வந்து 35% வந்து அட்லீஸ்ட் 35% கிளே இருந்தால் தான் என்னது அதை வந்து நம்ம கிளே சாயில் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். 56 மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் கிளே அண்ட் அயன் ஆக்சைட்ஸ் ஃப்ரம் ஏ ஹொரிசான் வித்தவுட் அண்டர்கோயிங் கெமிக்கல் ஆல்ட்ரேஷன். சரிங்களா, ஏ ஹொரிசான்லேருந்து என்னது கிளேவும் அண்ட் அயன் ஆக்சைட்ஸும் மூவ் ஆச்சுன்னா அது பேர் தான் என்னது லெசிவேஜ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, கிளே மினரல், கிளே அண்ட் அயன் ஆக்சைட்ஸ் வந்து ஏ ஹொரிசான்லேருந்து மூவ் ஆகி வந்துச்சுன்னா வித்தவுட் கெமிக்கல் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் மூவ் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லெசிவேஜ். சரிங்களா, 57 which of the following is silicate mineral. சரிங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்மிகுலைட். சரிங்களா, மற்றதெல்லாம் நான் சிலிகேட் மினரல்ஸ், ஜிப்சம், ஹெமடைட், கால்சைட் எல்லாம் நான் சிலிகேட் மினரல்ஸ். சரிங்களா, வெர்மிகுலைட் வந்து சிலிகேட் மினரல். 58 பாருங்க, ஃபிசிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் கன்சால்டேட்டட் ராக் வந்து டிஸ்இன்டெகிரேஷன். சரிங்களா,
ஃபிசிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் கன்சாலிடேட்டட் ராக் வந்து டிஸ்இன்டெகிரேஷன். சரிங்களா? கெமிக்கல் இது வந்து என்னது டீகம்போஷன், ஃபிசிக்கல் வந்து டிஸ்இன்டெகிரேஷன், கெமிக்கல் வந்து டீகம்போஷன். 59 which one of the following is not a physical weathering agent of rock. சரிங்களா? ஹைட்ரேஷன் முன்னாடி பார்த்த மாதிரி பாருங்க, டெம்பரேச்சர், வாட்டர், விண்ட் எல்லாம் என்னது எல்லாமே ஃபிசிக்கல் வெதரிங் ஏஜென்ட்ஸ். கெமிக்கல் வந்து என்னது ஹைட்ரேஷன் தான். ஹைட்ரேஷன், ஹைட்ராலிசிஸ், சரிங்களா, கார்பனைசேஷன் இதெல்லாம் என்னது கெமிக்கல் வெதரிங் ஏஜென்ட்ஸ். 60 கால்சியம் சல்ஃபேட் டு ஜிப்சம் இஸ் அன் எக்ஸாம்பிள். அதாவது கால்சியம் சல்ஃபேட்லேருந்து ஜிப்சம் டெரிவ் பண்ணுறது எதுக்கான எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன், அது என்னது ஹைட்ரேஷன் தான். சரிங்களா? ஹைட்ரேஷன் மூலமாக தான் என்னது கால்சியம் சல்ஃபேட்லேருந்து ஜிப்சம் வந்து டெரிவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஜிப்சம் அந்த நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அதுக்கெலாம் வந்து ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஜிப்சம்க்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலான்னு கேட்டாலும் என்னது .5 கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 61 the transformation of parent material into soil is termed as. சரிங்களா? தான் அது பேரண்ட் மெட்டீரியலிருந்து சாயிலில் வர்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத் பி அண்ட் சி, சாயில் ஜெனசிஸ் அண்டு பெடோஜெனசிஸ். சரிங்களா? பேரண்ட் மெட்டீரியலிருந்து சாயில் உருவாகிறதுக்கு பேர் என்னது சாயில் ஜெனசிஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி பெடோஜெனசிஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? பெடோ அப்படின்னா எனக்கு ரிலேட்டட் டு சாயில், பெடாலஜி என்னது சாயிலோடைய ஸ்டடி, அதோட ஆரிஜின், அதோடைய ப்ராசஸ் படிக்கிறது வந்து பெடோஜெனசிஸ், சாரி பெடாலஜி. 62 process of transformation of raw organic matter into humus humification. சரிங்களா? ராவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் மேட்டரை வந்து நம்ம ஹியூமஸாக மாற்றுறதுக்கு பேர் என்னது ஹியூமிஃபிகேஷன். சரிங்களா? 3 நம்பர் ஆஃப் மாஸ்டர் ரீசன்ஸ் வந்து 5. சரிங்களா? ஒரு சில டைமில் 6ன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் என்னது 5 மாஸ்டர் ரீசன்ஸ் தான். சரிங்களா? 64 பாருங்க, அக்குமுலேஷன் ஆஃப் மினரல்ஸ் சச் as iron and aluminum oxides and silicate clays from the above horizons or even from the below horizons. சரிங்களா? எந்த சாயில் ஹரிசானில் வந்து என்னது அந்த அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைட்ஸ்லாம் வந்து செட்டில் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி ஹரிசான் தான். சரிங்களா? இது என்னது ஜோன் ஆஃப் இலுவியன் சொல்லலாம். இலுவியன் என்னது இன்சைடு உள்ளே வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அது வந்து பி ஹரிசான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹரிசான் ஆஃப் மேக்ஸிமம் எலிவேஷன். சரிங்களா? எலிவேஷன் அது எக்ஸிட். சரிங்களா? ஏ ஹரிசான்லேருந்து மினரல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி அடுத்து இருக்கக்கூடிய பி ஹரிசானில் வந்து செட்டில் ஆகும். சரிங்களா? அதுக்கு ஏ ஹரிசானில் வந்து மேக்ஸிமம் எலிவேஷன் இல்லாட்டி ஜோன் ஆஃப் எலிவேஷன் சொல்லலாம். பி ஹரிசான் வந்து அக்குமுலேஷன் ஆஃப் மினரல்ஸ் இல்லாட்டி ஜோன் ஆஃப் இலிவேஷன் சொல்லலாம். சரிங்களா? 66 பாருங்க, பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் தி சில்ட் ஆஸ் பர் ஐஎஸ்எஸ் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? 0.0022 to 0.02 mm. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சில்ட் வந்து 0.0022 to 0.02. சரிங்களா? கிளே வந்து லெஸ் தென் 0.002 mm. சரிங்களா? 67 which one of the following is used to determine the soil texture. முன்னாடியே பார்த்தோம், ஃபீல்ட் மெத்தட், ஹைட்ரோமீட்டர் மெத்தட், இன்டர்நேஷனல் பிப்பட் மெத்தட். இதனால வந்து சாயில் டெக்ஸ்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் வந்து இன்டர்நேஷனல் பிப்பட் மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபல் ஆஃப் செடிமெண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 68 பாருங்க, சாயில் ஸ்ட்ரக்சர் கேட்டகரி பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் பெட்ஸ். இது வந்து கிளாஸ். சரிங்களா? கிளாஸை பேஸ் பண்ணி தான் என்னது சாயில் கேட்டகரியோட சாயில் ஸ்ட்ரக்சரோடைய, அதாவது சாயில் ஸ்ட்ரக்சரில் வந்து சைஸ் ஆஃப் பெட்ஸை பேஸ் பண்ணி அது பிரிச்சுன்னா அது பேர் வந்து கிளாஸ். சரிங்களா? 69 பாருங்க, which of the following soil structure is best suited to crop production. சரிங்களா? both A and B. ஒன்று வந்து கிரானுலர் அண்டு கிரம்பி. சரிங்களா? இந்த ரெண்டு சாயில் ஸ்ட்ரக்சரும் என்னது கிராப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? 70 பாருங்க, ஜென்ரலி பல்க் டென்சிட்டி இஸ் நியர்லி டேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டென்சிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எப்பவுமே வந்து பல்க் டென்சிட்டி பார்ட்டிகல் டென்சிட்டியோட பாதி தான் இருக்கும். சரிங்களா? பார்ட்டிகல் டென்சிட்டி இது வந்து பெருசு, அதில் பாதி தான் வந்து பல்க் டென்சிட்டி. சரிங்களா? அதே மாதிரி பார்ட்டிகல் டென்சிட்டி வந்து எதை மெஷர் பண்ணுவாங்க, பல்க் டென்சிட்டி வந்து எதை மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட்டிகல் டென்சிட்டி எதை மெஷர் பண்ணுவாங்க, பல்க் டென்சிட்டி எதை கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? 71 பாருங்கள், பார்ட்டிகல் டென்சிட்டி ஆஃப் தி நார்மல் சாயில் இஸ் 2.65 கிராம் per cc. சரிங்களா? ஒரு நார்மல் சாயிலோடைய பார்ட்டிகல் டென்சிட்டி வந்து 2.65. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னேன், பார்ட்டிகல் டென்சிட்டியோட பாதி தான் வந்து பல்க் டென்சிட்டி. அப்படின்னா நார்மல் சாயிலோடைய பல்க் டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆப்ஷனோட. சரிங்களா? 72 பல்க் டென்சிட்டி ஆஃப் தி சாண்டி சாயில் இஸ் டேஸ் தென் தி கிளே சாயில். சரிங்களா? சாண்டி சாயிலை விட என்னது பல்க் கிளே சாயிலை விட சாண்டி சாயிலோடைய பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? சாண்டி சாயிலோட பல்க் டென்சிட்டி வந்து அதிகம்.
73 diameter of microphore is dash mm less than 0.05 mm சரிங்களா மைக்ரோஃபோர் உடைய டயாமீட்டர் வந்து என்னது 0.05 mm க்கு less than இருக்கும் சரிங்களா மேக்ரோஃபோர் உடைய டயாமீட்டர் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா 74 in Munsell color chart chromo compartment represents purity of color relative strength சரிங்களா அந்த கலர் உடைய purity strength மெஷர் பண்றது வந்து குரோமா சரிங்களா இது வந்து என்னது ஹியூ இது வந்து வேல்யூ இது வந்து குரோமா சரிங்களா டாமினன்ட் ஸ்பெக்ட்ரல் கலர் இல்லாட்டி வேவ் லென்த் வந்து ஹியூ சரிங்களா ரிலேட்டிவ் லைட்னஸ் ஆர் டார்க்னஸ் வந்து வேல்யூ பியூரிட்டி ஆஃப் கலர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து என்னது குரோமா சரிங்களா 75 ரெட் கலர் ஆஃப் சாயில் இஸ் அசோசியேட்டட் வித் அன்ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு சரிங்களா அன்ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இருந்தால் என்னது அது வந்து சாயில் வந்து ரெட் கலரில் இருக்கும் 76 மாலிகுலர் அட்ராக்ஷன் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் அதாவது என்னது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான மாலிகுலர்ஸ் இல்லாட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆனால் அதுக்கு பேர் வந்து அடிஷன் சரிங்களா கொகிஷன் என்னது சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறது வந்து கொகிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து அடிஷன் 77 அட்டர்பர்க் லிமிட் இஸ் ரிலேட்டட் டு சாயில் பிளாஸ்டிசிட்டி சரிங்களா சாயில் பிளாஸ்டிசிட்டிங்கிறது என்னது அதாவது கிளே சாயிலுக்கு அதை சொல்லுவாங்க அது நம்ம அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது அந்த ஒரு ஷேப்புக்கு நம்ம மாற்றி வச்சோம்னா அது என்னது அந்த வாட்டர் ட்ரை ஆக அதே ஷேப்பில் அது வந்து என்னது அப்படியே மெயின்டைன் ஆகும் அதுக்கு பேர் தான் என்னது பிளாஸ்டிசிட்டி நம்ம பிளாஸ்டிக் மாதிரி என்னது நம்ம ஒரு ஷேப்பில் வச்சோம்னா அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும் சரிங்களா அதுக்கு பேர் தான் என்னது சாயில் பிளாஸ்டிசிட்டி சரிங்களா அதுக்கு என்னது அட்டர்பர்க் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் சாயில் பிளாஸ்டிசிட்டி வந்து மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா 78 பாருங்க சாயில் வித் லெஸ் தென் டேட்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிளே டோ நாட் எக்ஸிபிட் பிளாஸ்டிசிட்டி லிமிட் சரிங்களா மினிமம் 15% கிளே இருந்தால் தான் அந்த சாயில் என்ன பண்ணும் அந்த பிளாஸ்டிசிட்டி லிமிட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணும் சரிங்களா 15% கீழே இருந்தால் அது என்னது அந்த பிளாஸ்டிசிட்டி லிமிட் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது 79 சாயில் ஸ்ட்ரக்சர் யூனிட்ஸ் ஹேவிங் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மச் லாங்கர் தென் தி வெர்டிக்கல் ஆக்சிஸ் அதாவது ஹரிசாண்டல்லாம் அதிகமாக இருந்தால் அது என்னது அது வந்து பிளேட்டி ஸ்ட்ரக்சர் சரிங்களா அதே வந்து வெர்டிக்கல் அதிகமாக இருந்தால் அது வந்து பிரிஸ்மேட்டிக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா சாயில் ஸ்ட்ரக்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் சப் டைப்ஸ் இருக்குது அதில் வந்து என்னது பிளேட்டி டைப் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து லாங்கராக இருக்கும் சரிங்களா அதே வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது நீளமாக இருந்தால் அதுக்கு வந்து பிரிஸ்மேட்டிக் 80 பாருங்க சாயில் பார்ட்டிக்கல் அரேஞ்ச்டு இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் சைஸ் சரிங்களா இன்க்ரீசிங் சைஸில் ஃபர்ஸ்ட் வந்து கிளே வரும் அடுத்து தான் சில்ட் அப்புறம் தான் சேண்ட் கிளே தான் என்னது சின்ன மைன்யூட் பார்ட்டிக்கல் அதுக்கப்புறம் சில்ட் அதுக்கப்புறம் சேண்ட் சரிங்களா கிளே வந்து லெஸ் தென் 0.002 mm சரிங்களா இது என்னது 0.002 mm டு 0.2 mm சில்ட் சேண்ட் வந்து அதுக்கு மேல் 81 பாருங்க which one of the following mineral contains carbonates of both calcium and magnesium சரிங்களா கால்சியம் மெக்னீசியத்தோட கார்போனேட்ஸ் இருக்க மினரல் எதுன்னு கேட்டிருக்காங்க அது என்னது டோலமைட் 82 பாருங்க சாயில் ஃபார்ம் டியூ டு தி டாமினன்ட் எஃபெக்ட் ஆஃப் பேரண்ட் மெட்டீரியல் பேரண்ட் மெட்டீரியலோட டாமினன்ட் எஃபெக்டால் உருவாக்கக்கூடிய சாயில் வந்து எண்டோ டைனமார்பிக் சரிங்களா எண்டோ டைனமார்பிக் வந்து டாமினன்ட் ஃபேக்டர் ஆஃப் சாயில் பேரண்ட் மெட்டல்ஸ் 83 the subordinate horizon of BT refers to alluvial clay horizon சரிங்களா subordinate horizon of BT refers to alluvial clay horizon 84 வந்து regolith சரிங்களா regolith defined as loose unconsolidated solid material தான் அந்த ஒரு பெட்ராக்க சொல்லலாம் சரிங்களா A plus B plus C அது மூணு சேர்ந்தது தான் regolith சரிங்களா A plus B மட்டும் சேர்ந்து அது வந்து சோளம்னு சொல்லலாம் சரிங்களா A plus B வந்து சோளம் A plus B plus C என்னது ரிகோலித் சரிங்களா அந்த சிங்கிறது என்னது அந்த லூஸ் அன்கன்சாலிடேட்டட் சாலிட் மெட்டீரியல் சரிங்களா A plus B ரெண்டும் சேர்ந்து என்னது சோளம் இல்லாட்டி ட்ரூ சாயில்னு சொல்லலாம் சரிங்களா 86 பாருங்க which of the following terms is not used to describe the soil consistency சரிங்களா ஃப்ரையபிள் பிளாஸ்டிக் ஸ்டிக் இதெல்லாம் என்னது சாயிலோட கன்சிஸ்டன்சி மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபிலபிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா 87 as the particle size decreases chemical weathering increases சாயிலோடைய பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீஸ் ஆனால் கெமிக்கல் வெதரிங் என்ன ஆகும் அதிகமாகும் சரிங்களா 88 பாருங்க இன் முன்சல் நோட்டேஷன் 10YR 5/4 ஹியூ டினோட்ஸ் இதில் என்னது ஹியூங்கிறது எதுன்னு கேட்டாங்க சரிங்களா இந்த முன்சல் கலர் சார்ட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஹியூங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க அது என்னது 10YRங்கிறது தான் என்னது ஹியூ சரிங்களா 10YRங்கிறது என்னது அதோடைய வேவ்லென்த் என்னது ஹியூ 89 லேட்டரைசேஷன் இஸ் தி ப்ராசஸ் தட் ரிமூவ்ஸ் சிலிக்கா ஃப்ரம் தி அப்பர் லேயர் சரிங்களா அப்பர் லேயர்லேருந்து சிலிக்கா ரிமூவ் ஆனால் அதுக்கு பேர் என்னது லேட்டரைசேஷன் 90 த ப்ராசஸ் தட் காசஸ் தி சர்ஃபேஸ் லேயர் டு பீல் ஆஃப் ஃப்ரம் தி பேரண்ட் மாஸ் சரிங்களா என்னது
அந்த சர்ஃபேஸ் லேயர்லேருந்து என்னது அந்த ராக்லேருந்து ஆணியிலேருந்து அந்த ஸ்கின் ரிமூவ் ஆகிற மாதிரி ரிமூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து எக்ஸ்போலியேஷன். 91 the sequence of weathering stages in soil formation. weathering என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது சரிங்களா. இனிஷியல், ஜூனைல், விரைல், சினைல், ஃபைனல் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெதரிங்கில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. 92 வந்து வாட் இஸ் சாயில் டிராஃபிக் சரிங்களா. என்னது மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சரிங்களா. சாயில் என்னது நம்ம டிராக்டர் அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போகிறதுனால சாயிலோடைய காம்பாக்ஷன் அதிகமாகும். அதுக்கு வந்து சாயில் டிராஃபிக் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அக்ராயின் மார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட் வந்து நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா.